யமுனா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்க நேரமாக பார்த்து நிவினை தனியாக கூப்பிட்டு பேசின காவேரியும் இந்த மாதிரி விஜய்க்குமே அம்மா போட்டிருக்குன்ற விஷயத்த சொல்கிறாங்க. நிவினும் பேசாமல் நான் போய் விஜயை பார்த்துக்கிட்டுமான்னு கேட்க, ஆனால் காவேரியும் இல்லை நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால வீட்டில் 1 வீக் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டேன், பட் அவங்க ஒத்துக்கல, அதனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேச முடியுமான்னு கேட்க, நிவினும் சரின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு இருந்த யமுனா எங்கே இவங்க 2 பேரையும் காணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருந்ததையும், அதே மாதிரி சாரதா கிட்ட நிவின் காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கதையுமே பார்த்துட்டு வைத்தறிச்சலோட நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா சாரதாவும் நிவின் சொல்றதுனால சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சாலும் காவேரிய தனியா அனுப்புறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா குமரனுக்கு உடம்பு சரியில்லைல்ல. உடனே காவேரியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் நிவின் பசுபதி விஷயத்த நடுவுல எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் சாரதாவையும் காவேரியையும் டென்ஷன் படுத்த, உடனே காவேரிய இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நிவின் வேற வழி இல்லாம நானே காவேரிய பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் சரியான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போக சம்மதம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க யமுனாவும் ரொம்பவே கோபத்தோட அங்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கங்கா கரெக்டா காஃபி எடுத்துட்டு போக அவங்க கையில இருந்து காஃபியை வாங்கிட்டு யமுனா இவங்க 3 பேருக்கு கொடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. சோ கைஸ், யமுனா பழக்கம் போல இந்த பிரச்சனைய கண்டிப்பா பெருசாக்க போறாங்க, காவேரியையுமே அசிங்கப்படுத்த போறாங்க. பட் இந்த தடவையாவது நிவின் யமுனாவுக்கு உண்மையாவே என்ன நடக்குதுன்றத புரிய வச்சு அவங்களோட முட்டாள்தனத்தை வேரோடு அழிப்பாங்களா? அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.